காலையிலேயே எங்க அம்மா சொன்னாங்க, "செடியெல்லாம் பூத்து குலுங்குது. போய் பறின்னு." நானும் 2 நாளா சரி இன்னைக்கு பறிக்கலாம், நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்னே யோசிச்சு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா நெறைய பூவ கீழவே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூ பேரு எனக்கு என்னன்னு சரியா தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சா கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லா பூவும் பறிச்சதுக்கப்புறம் பார்த்தா, எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ பூ வந்திருக்கும் போல. அது அவ்வளோதான் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால கட்ட முடியாத அளவுக்கு நெறைய பூ. இவ்வளோ பூவையும் கட்டி சாமிக்கு போட்டதுக்கு அப்புறமேட்டு செடி எல்லாமே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு செடியை தேடி போனேன். செடியை பார்த்தா எல்லாமே லேசாக வாடி வதங்க ஆரம்பிச்சிருச்சு. வீடு ரொம்ப அனல் வீசுது அப்படின்றதுனால செடி எல்லாமே வந்து இலையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈரம் என்னமோ வந்து செடியில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா செடி வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்குது. அது எதனால் அப்படின்ட்டு எனக்கு சரியாக தெரியல. நான் என்னென்ன செடி வாங்கியிருந்தேன்னா, செம்பருத்தி செடி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இது ஏதோ ஒரு விதமான மல்லி செடி அப்படின்னு சொன்னாங்க. அதையும் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் ரோஜா செடி எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ரோஜா செடியுமே வாங்கியிருந்தேன். அப்புறம் நானும் ரொம்ப நாளாக வெத்தலை செடி வாங்கணும். அது கொடி ஏறுறத பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த வெத்தலை செடியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கியிருந்தேன். என் தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையுமே ஒன்று கொடுத்துருங்க அப்படின்ட்டு அதையும் ஒன்று வாங்கியாச்சு. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு பில்லு எவ்வளோடான்ட்டு பார்த்தா 500 ஓவாவாம். யப்பா! அப்படி இருந்துச்சு. சரி இந்த செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இலைங்க காஞ்சிருந்தது. அதனால் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் காஞ்சதை அப்படின்ட்டு பார்த்தா, இந்த மாதிரி பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்கிட்டு வரப்போ என்னமோ 2 மூட்டை தான் இருந்தது. வீட்டுக்கு வந்த மறுநாளே பார்த்திங்கன்னா 4 மொட்டா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். அது எல்லாத்தையுமே கட் பண்ணி சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். ஆனால் இதை கட் பண்ணும்போது கிராஸாக தான் கட் பண்ணுமா, அது தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, தப்பு பண்ணால் தானே கற்றுக்க முடியும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு அழகாக என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தவங்க எல்லாரையுமே நீங்கள் சிரித்தா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி 4 இல்லை 5 கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு போய் தெய்வத்துக்கிட்ட வச்சு மனசார சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு திருப்பியும் சரி இவங்க எல்லாத்தையுமே தான் நம்ம பிரித்து தனித்தனியாக நட்டு வச்சிடலாம். என்றைக்கெலாம் நமக்கு வேலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அப்போ இன்னும் நிறைய வேலை வந்து சேரும். அது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படி தானான்னு தெரியல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்திலே வளர்ந்த வாழைப்பழங்கள். இவங்க எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப நாளாக அப்படியே தாரோடவே கட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் தனித்தனியாக தாரெல்லாம் இந்த மாதிரி சீப்பாக தனித்தனியாக கட் பண்ணிட்டேன். இது கட் பண்ணால் இதிலேருந்து நிறைய தண்ணி மாதிரி ஊற்றி டைல்ஸ் எல்லாம் அழுக்காகி இன்னும் ஒரு வேலைக்கு 2 வேலை ஆன மாதிரி இன்னும் நிறைய வேலையாயிடுச்சு. கட் பண்ண இவங்க எல்லாரையும் தனித்தனியாக வச்சேன். இவனை பார்த்தா குட்டி பனானா மாதிரி க்யூட்டாக இருந்தான். சரி இவன் எல்லாருமே உங்களை பழுத்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தவனுங்களை அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு அழகாக எடுத்துகிட்டு போய் அரிசியில் பதுக்கி வச்சுட்டு யாருக்கோ தெரியாமல் அதுக்கப்புறமா வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் வாசலை பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் திடீர்னு போனால் எப்படி குதூகலமாக இருக்குமோ அந்த மாதிரி போயிட்டு வானத்தை பார்த்தா உங்களுக்கு வாழை மரத்தை காமிப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா அந்த வியூ அப்படி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அழகான ஒரு சூரியன் மறைஞ்ச வேளையில் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்தது அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த வானத்தை பார்க்கும்போது ஏன்னா அப்படி ஒரு மன நிம்மதி கிடைக்குதோ தெரில. அந்த அளவுக்கு வானத்தோட எல்லா அளவுக்கு நமக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கா மாதிரி தோணும். நீங்கள் இப்போ தான் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்